கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையான சீஷன் யார் என்று சொல்லி தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் அதற்கு அடிஸ்தானமாக எடுக்கப்பட்டதான வேத பகுதி மத்தேயு 10 37வது வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிற ஒரு வேத வசனத்தை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் போதே உண்மையான சீஷன் யாரா இருக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த உலகத்துல நமக்கு இருப்ப உறவுகளை காட்டிலும் நாம் தெய்வத்தை நான் என்ன செய்ய வேண்டும், அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தகப்பனையாவது தாயையாவது அல்லது மகனையாவது மகளையாவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களிலே தெய்வத்தை நாம் முன்வைக்க வேண்டிய இடத்திலே நாம் உறவுகளை முன்வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் போது நாம் எல்லாவற்றுக்கும் நான் நினைச்சேன், உறவு எனக்கு தேவை. ஆனால் இந்த உறவு தெய்வத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உறவு எனக்கு தேவை என்றாலும், ஆனால் தெய்வத்தை ஆராதிப்பதிலும் தெய்வத்தை தேடுவதிலும் தெய்வத்தை கனப்படுத்துவதிலும் நினைச்சேன். முதலாவது தெய்வத்துக்கு எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உறவுகளை முக்கியப்படுத்துவது வேண்டாம் என்று சொல்லி அல்ல, ஆனா அதே நேரங்கள்ல தெய்வத்தை கனப்படுத்த வேண்டிய, தெய்வத்தை நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவப்படுத்த வேண்டிய எல்லா இடத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், தெய்வத்தை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும். ஆனா இன்னைக்கு மாறாக நாம் அநேக நேரங்கள்ல நம்முடைய உறவுகளை மையப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை மையப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெற்றோர், நம்முடைய உறவுகளை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழுகிறவர்கள் ஒரு நாளும் தெய்வத்துக்கு என்ன செய்ய முடியாது, சீஷனா இருக்க முடியாது என்று சொல்லி நாம் பார்க்க முடியுது. சீஷன் என்று சொல்லுவது அவர்கள் என்ன செய்யணும், தெய்வத்தை மட்டும் சார்ந்திருப்பவர்களா இருக்க வேண்டும். அப்ப உறவுகளை நான் சார்ந்திருக்க கூடாது. உறவுகள் எனக்கு தெய்வத்தால் கொடுக்கப்பட்டது தான். அப்ப அந்த உறவுகளுக்குள்ளே எப்படி நான் தெய்வத்தோடு கூட நான் இருக்க முடியும் என்பதை நான் என்ன செய்யறேன், அனுதினமும் என்னை நான் ஆராய்ந்து பார்த்து வாழுகிறதான ஒரு அனுபவங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் என்ன செய்ய விட்டுவிடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு நான் என்ன செய்ய வேண்டுமா, ஒவ்வொரு நாளும் என் தெய்வத்தை நான் முதல்நிலைப்படுத்துகிற ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய முடியும், ஒரு உண்மையான சீஷனாய் மாற முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். சீஷனாய் இருக்கிறேன் என்று எவ்வளவு மாறுதட்டி சொன்னாலும் கூட நாம் சீஷன் அல்ல என்பதை உறுதிப்படுத்துகிற இடம் என்னன்னு சொன்னா, நாம் என்ன செய்யறோம், தெய்வத்தை முதன்மைப்படுத்த வேண்டிய இடத்துல நம்முடைய உறவுகளை மையப்படுத்தி போறதுனால அந்த அனுபவங்கள் நமக்குள்ள மாறி, அந்த அனுபவத்தை விட்டு விலகி, இனி நம்முடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவுக்கு உண்மையான சீஷனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் தெய்வத்தை முதல்நிலைப்படுத்துவேன் என்று சொல்கிற அந்த தீர்மானத்தை நாம் எடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இயேசப்பா, இந்த நாட்களிலே உறவு எங்களுக்கு தேவைதான். ஆனாலும் ஆண்டவரே, அந்த உறவுகளை காட்டிலும் என் தெய்வத்தை எல்லா இடத்திலும் முதல்நிலைப்படுத்துகிற அந்த அனுபவத்தை நீர் அடியனுக்கும் அடியாருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறார். உம்முடைய சீஷர்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் கொடுத்த இந்த நல் வார்த்தைகளுக்காக சோதரம், மகிமையான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.